அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம். இன்று நீங்கள் கேட்கவிருப்பது ஜெயகாந்தன் அவர்களின் நாவல் சில நேரங்களில் சில மனிதர்கள், அத்தியாயம் 10. அதோ அந்த கார் நிக்கிறது. இன்னும் பொழுது இருட்டலே. அந்த கிரவுண்டிலே ஒரு பக்கம் வெயில் விழறது. வேற ஒரு சின்ன கார் யாரோ டிரைவிங் கத்துக்கிறா போல இருக்கு. அந்த கிரவுண்டை சுத்தி சுத்தி பிரதட்சணம் வந்துருக்கு. மன்றோ சிலை கிட்டே நான் வந்துண்டு இருக்கேன். இவ்வளவு தூரத்திலிருந்தே நான் அந்த காரை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன். 12 வருஷத்துக்கு அப்புறம் இப்பத்தான் அந்த காரை நான் முதல் தடவையா பாக்கிறேன். அந்த கார் எப்படி இருக்கும்னு என்னாலே கற்பனை பண்ணி பார்க்க முடிகிறது. ஆனா இப்பவும் கூட அவன் எப்படி இருப்பாங்கிறதை என்னாலே கற்பனை பண்ண முடியலே. எனக்கு ஏனோ அவனை, ஒரு ஆண் பிள்ளையை இப்படி தனியா பார்க்க போறதிலே கொஞ்சம் கூட அச்சமே ஏற்படலே. ரொம்ப நியாயத்தோட உரிமையோட ஒரு காரியத்தை செய்யற மாதிரி தான் இருக்கு. அந்த மெயின் ரோட்டை குறுக்கே நடந்து கடக்கிறேன். அதுக்கப்புறம் 2 சின்ன சின்ன ரோடுகள். என்னை மாதிரி இன்னும் 2 பெண்களும் அங்கே நடந்துருக்கா. செக்ரட்டேரியட்ல வேலை செய்யறவாளா இருக்கும். சில பெண்கள் தனித்தனியா போறா. 2-3 பேரா சேர்ந்து சேர்ந்து போறா. ஜதை ஜதையா ஆம்பளையும் பொம்மநாட்டியுமா ஜோடியாகவும் போறா. அவன் காரிலே உட்கார்ந்துண்டு இந்த பக்கம் போறவா எல்லாரையும் பார்த்துண்டு இருக்கான். இதிலே எது நான்னு அவன் எப்படி கண்டுபிடிப்பான்? நான் அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியா இருக்கணுங்கிற காரணத்துக்காகவே தான் இப்போ உபயோகிச்சுண்டு இல்லாத இந்த காரை எடுத்துண்டு என்னை பார்க்க வந்திருக்கான். மைதானத்தில் இறங்கி நடக்கிறேன். சாயங்கால வெயில் என் முதுகிலே அடிக்கிறது. நீளமா என் நிழல் தரையிலே விழறது. இப்போ அவன் என்னை கண்டுபிடிச்சிட்டான்னு எனக்கு தெரிகிறது. அந்த நிழல் அளவு உசரமா நிமிர்ந்து நின்னு இப்போ இந்த மைதானத்தை பார்க்கிற மாதிரி நான் கற்பனை பண்றேன். அந்த பெரிய மைதானத்திலே ஒரு மூலையிலே அந்த கார் நிக்கிறது. இன்னொரு கோடியிலே இருந்து கையிலே ஒரு ஹேண்ட்பேக்கையும் எடுத்துண்டு அந்த காருக்கு நேரே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுண்டு ஒத்தையா நான் நடந்து வரேன். அந்த டிரைவிங் கத்துக்கிறவாளோட இன்னொரு சின்ன கார் டாய் செட் மாதிரி அந்த கிரவுண்டை சுத்தி சுத்தி வந்துருக்கு. இவ்வளவு பெரிய மைதானத்திலே அந்த நின்னுட்டு இருக்கிற காரும் நடந்துட்டு இருக்கிற நானும் அந்த ரவுண்ட் அடிக்கிற சின்ன காரும் ஒரு சந்தடியாகவோ நடமாட்டமாகவோ கூட இல்லை. மைதானம் வெறிச்சென்று இருக்கு. அவன் என்னை கண்டுபிடிச்சிட்டாங்கிறதுக்கு அடையாளமா காரு கதவை திறந்துண்டு கால் ஷூஸாலே அந்த கதவை தடுத்துண்டு கூலிங் கிளாஸை கழட்டிண்டு என்னை எட்டி பார்க்கிறான். எனக்கு இன்னும் அவனை அடையாளம் தெரியலே. அவனை அடையாளம் தெரிஞ்சுண்டு எனக்கு என்ன ஆக போறது? நான் எதுக்கு இவனை பார்க்க போறேன்? என்னத்துக்கு இவ்வளவு சிரமப்பட்டு அவனை கண்டுபிடிச்சு நான் வர சொன்னேன்? இப்போ இவனை வர சொல்லி ஆயிடுத்து. நானும் வந்துட்டேன். இனிமே என்ன பேசுறது? காரை நெருங்க நெருங்க மனசிலே ஒரு பயம் வரது. வேண்டாத சிக்கல்களை நாமே இழுத்து வச்சுக்கிறோமோன்னு மனசு குழம்புறது. தலையை நிமிர்ந்து பார்க்க முடியலே. கார் கிட்டே நான் வந்துட்டேன். அவனும் கார் கதவை நன்னா திறந்துண்டு மைதானத்திலே இறங்கி நிக்கிறான். நான் தலையை நிமிர்ந்து இப்போ அவனை நன்னா பார்க்கிறேன். எஸ், அவன்தான் இவர். நேருக்கு நேரா பார்த்தப்புறம் என்னை விட வயசான ஒரு மனுஷரை மரியாதை குறைவா அவன் இவன்னு நினைக்க தோணலை. ஹலோன்னு சிரிச்சுண்டே என்னை பார்த்து கை நீட்டுற இவரோட பிளீஸ் கெட் இன்னு சொல்லிண்டு கதவை திறந்தானே அந்த அவனையும் நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். அவன் ஒல்லியா ஒசரமா இருந்தான். இப்போ மாதிரியே இறுக்கமா அணிஞ்ச உடை அப்போ பொருத்தமா இருந்தது. இப்போ அங்கங்கே கொஞ்சம் சதை பிதுங்கிண்டு தெரிகிறது. நடுத்தரமான உயரம். அப்போ
ஒல்லியா இருந்ததுனாலே உயரம் மாதிரி தெரிஞ்சது. இப்போ உடம்பு தடிச்சு போனதாலே குள்ளம் மாதிரி தெரிகிறது. ரெண்டு பக்கமும் காதோரத்திலே சுண்ணாம்பு தடவின மாதிரி வெள்ளையா நரைச்சு வேற போயிருக்கு. அந்த புருவமும் கண்ணும் தான் அப்படியே இருக்கு. ஹலோ நீட்டின இவர் கையை நானும் லேசா பிடிச்ச ஹலோன்னு சொல்லறேன். சிகரெட் பிடிச்சு பிடிச்சு ரெண்டு விரலும் சிவப்பாகி கரையேறி பழுத்து போய் இருக்கு. அந்த அருவருப்பினாலே இவரோட கை குலுக்கின புறம் நான் விரலை பிசைஞ்சுக்கிறேன். நன்னா தேய்ச்சு அலம்பணும் போல இருக்கு. மணி 5:30 ஆறது. இன்னும் இப்படி வெயில் அடிக்கிறதே. காரிலே உட்கார்ந்துண்டு பேசுவோம்னு இவர் சொன்ன உடனே நானே கார் கதவை திறக்கிறேன். அதுவும் முன்பக்கத்து கதவையே திறக்கிறேன். இவர் அண்ணண்டை பக்கமா கதவை திறந்துண்டு ஸ்டீரிங் முன்னாடி உட்கார்ந்துக்கிறார். நான் கதவை திறந்துட்டு அப்படியே நிக்கிறேன். கெட்டின் அன்னைக்கு சொன்னது மாதிரியே இருக்கு. ரெண்டு பேரும் ரொம்ப நாழியாய் பேசாமல் உட்கார்ந்துண்டு இருக்கோம். இவர் சிகரெட்டை புகைச்சுண்டு இருக்கார். நான் டெலிபோன்ல உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டப்போ நீ என்னத்துக்கு அப்படி சிரிச்சே? நான் தலையை குனிஞ்சுண்டு பதில் சொல்றேன். கல்யாணங்கிறது ரொம்ப சந்தோஷமான சமாச்சாரம் இல்லையா? கல்யாணத்தை பத்தி பேசும்போது சிரிக்காமல் அழுவாளா? என் கல்யாணத்தை பத்தி நீங்களே கேட்கும்போது நான் சிரிக்க மாட்டேனா? நான் என்னமா வேஷம் போடுறேன்? இந்த மாதிரியெல்லாம் கூட எனக்கு பேச வர்றதே. இவர் எதுக்கு என்னை இப்படி பார்த்துட்டு இருக்கார்? 12 வருஷத்துக்கு முன்னே பேச தெரியாத அசடா இருந்தேனே, அதை இப்போ நினைச்சுக்கிறாரோ? காலேஜுக்கு போற வயசிலே உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதை நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. திடீர்னு நான் சொல்றேன், உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? டெலிபோன்ல பேசிச்சே, அதுதான் என் மூத்த பெண் மஞ்சு. அவளுக்கு அப்புறம் 2 பையன்கள். சுபாஷ் ஒருத்தன், பாபு ஒருத்தன். சுபாஷுக்கு 12 வயசு இருக்கும். அவனுக்கு சின்னவன் பாபு. இவர் பேசுறதை பார்த்தா அந்த குழந்தைகள் கிட்டே இருந்து இவர் ரொம்ப விலகி இருக்கிற மனுஷன் மாதிரி தோன்றது. உங்களுக்கு அப்பவே கல்யாணமாகி இருந்தது இல்லை? உங்க பெரிய பொண்ணு கூட பிறந்துட்டா இல்லை? நான் கேட்கிறேன். அவர் ஆமான்னு தலையை ஆட்டுறார். அப்போ இதை பத்தி நீங்க என்கிட்டே ஒன்னும் சொல்லவே இல்லையேன்னு முனகிக்கிறேன். நாம் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும்னு கவலைப்படவே இல்லையே அப்போன்னு இங்கிலீஷ்ல சொல்றார். தட் இஸ் குட். நான் மீட் பண்ணினவங்களை எல்லாம் பத்தி நான் தெரிஞ்சுக்கிறதுன்னு ஆரம்பிச்சா அதுக்கு முடிவே இருக்காது. ஏதோ 2 பேர் சந்திச்சோம்னா ஒருத்தர் சுமையை ஒருத்தர் தலையிலே ஏத்திக்க கூடாது. அதனாலேதான் யாரு எவர்னு தெரியாமல் யாரையாவது மீட் பண்றதிலே ஒரு சந்தோஷம் இருக்கு. we share only pleasures. அவங்கவங்க கஷ்டங்கள் அவங்கவங்களோட. யாரோட கஷ்டத்தையும் யாரும் வாங்கிக்க முடியாது. அதனாலேதான் நான் சந்திக்கிறவங்களை உங்க பேர் என்னன்னு கூட கேட்கறதில்லை. என்னை பத்தியும் சொல்லிக்கிறதில்லை. அது உங்களுக்கு ரொம்ப சௌகரியம். நீங்க மத்தவாளை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் மத்தவாளோட பழகிற நீங்க எல்லாருமே உங்க மாதிரி இருக்க மாட்டாங்கங்கிறதையாவது தெரிஞ்சுட்டு இருக்கணுமோன்னோ? நான் என்ன சொல்றேன்னு இவருக்கு புரியலை போல இருக்கு. புரிஞ்சுட்ட மாதிரி வேறே தலையை ஆட்டிக்கிறார். நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு புரிஞ்சதான்னு கேட்கிறேன். இல்லை, இன்னொரு தடவை சொல்லுன்னு தலையை ஆட்டின்டே அசடாட்டமா சிரிக்கிறார். கொஞ்சம் டல் டைப் தான். அப்போ கொஞ்சம் பிரில்லியன்ட் மாதிரி தோணித்தே. 12 வருஷம் யாரையும் எதுவும் ஆக்கும் போல் இருக்கு. இப்போ நான் கொஞ்சம் தைரியமாகவே பேசுறேன். இந்த காரிலே உங்களுக்கும் எனக்கும் ஏற்பட்ட அனுபவம் மாதிரி எத்தனையோ பேரோட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். எங்க காலேஜ்ல இருந்தே எத்தனையோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருப்பா. ஒரு தடவை சந்திச்சவாளும் அடிக்கடி சந்திச்சவாளும்
எப்பயோ ஒரு தடவை சந்திக்கிறவாளும் எவ்வளவோ பேர் இருந்திருப்பா. அவளே பல பேருக்கு கல்யாணமும் ஆகி இருக்கும். அவளே வந்து உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்திருப்பா. நீங்களும் பிரசன்டேஷன் வாங்கிட்டு போயிருப்பேள். பெரிய மனுஷரா இருந்து ஆசிர்வாதம் பண்ணியிருப்பேள். See how people take things easy. இப்படி தலையை குனிஞ்சுண்டு சொல்ல ஆரம்பிச்சவர் நன்னா நிமிர்ந்து இவரை பார்த்து கேட்கறச்சே இவர் முகத்திலே அசடு வழியிறதே. அதனாலேதான் உங்களாலே என்னை கேட்க முடிஞ்சது. உனக்கு கல்யாணம் ஆயிடுத்தா, குழந்தைகள் எத்தனைன்னு. இப்ப நான் மாமாவை நினைக்கிறேன். அவர் சொல்லுவாரே, அவன் உன்னை நம்ப மாட்டான். காரை நிறுத்தி கையை பிடிச்சு இழுக்கிறவனோடெல்லாம் போறவளாதான் அவன் உன்னை நினைப்பான். மாமா சொல்ற மாதிரியே இவர்கிட்டே நான் சொல்லறேன். மாமா மாதிரியே நான் ஒரு பொண்ணுங்கிறதை மறந்துட்டு அடக்கமில்லாமல் சொல்றேன். காரை நிறுத்தி கையை பிடிச்சு இழுக்கிறவனோடெல்லாம் போறவளா இருந்திருந்தால் எனக்கும் இப்போ கல்யாணம் ஆகியிருக்கும். அப்படி போகாமலே இருந்திருந்தாலும் ஆகியிருக்கும். அன்னைக்கு சொன்னேளே, இந்த சர்டிபிகேட் எல்லாம் வேண்டாம்னு. இதை ஞாபகப்படுத்துறப்போ ஒன்னும் புரியாமல் புருவத்தை நெரிச்சுண்டு என்னை பார்க்கிறார். சர்டிபிகேட்டா? நான் ஒன்னும் சொல்லலையேன்னு இவர் தடுமாறதை பார்க்க எனக்கு சிரிப்பு வருது. உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. நம்ம பேசின்ற ஒவ்வொரு வார்த்தையும், நம்ம இருந்த ஒவ்வொரு பொசிஷனும், ஏன் ஒவ்வொரு அசைவும் எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க என் தோளை பிடிச்சு உலுக்கினேள். அப்போ நான் சொன்னேன், எனக்கு பயமா இருக்கு, இதெல்லாம் புதுசா இருக்குன்னு. அப்போ நீங்க கேட்டேள், கன்னத்திலே அரையிற மாதிரி, எதுக்கு இந்த சர்டிபிகேட் எல்லாம்னு ஞாபகம் இருக்கா? இவர் நெற்றியை சொரிஞ்சுக்கிறார். ஐம் சாரி, தொந்தரவா இருக்கா? 12 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு அருமையான சாயங்கால பொழுது பாழாய் போனது மாதிரி இன்னைக்கும் ஒரு ஈவினிங் வேஸ்டா போறதேன்னு வருத்தமா இருக்கா மிஸ்டர் பிரபு? வேஸ்டா போறது ஒரு ஈவினிங் மட்டும் இல்லைன்னு சொல்றதுக்காகத்தான் உங்களை கூப்பிட்டேன். நோனோ, அப்படியெல்லாம் இல்லை. உன்னோட டெலிபோன்ல பேசினதுக்கும் இப்போ உன்னை சந்திச்சதுக்கும் நான் சந்தோஷப்படுறேன். நான் சந்திச்ச என்னோட காரிலே வந்து எத்தனையோ பேர்லே நீ ஒருத்தி இல்லைன்னு எனக்கு அப்பவே தெரியும். தட் இஸ் வை ஐ ஃபெல்ட் கில்ட்டி. நான் உன்னை நினைக்க கூடாதுன்னே நினைக்காமல் இருந்தேன். அந்த ஈவினிங்கோட நான் உன்னை மறந்துடுறது நல்லதுன்னு மறந்துட்டேன். நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என் லைஃப்ல நான் கெடுத்த ஒரே பெண் நீதான். மத்தவங்க எல்லாம் ஏற்கனவே கெட்டு போனவங்கன்னு சொல்லிட்டு சிகரெட்டை பலமா உறிஞ்சி புகை விடுறார். புகை காரணமோ என்னவோ கண்ணெல்லாம் கலங்கிறது. தொண்டையை செருமிக்கிறார். நானும் இந்த பக்கம் திரும்பிக்கிறேன். அந்த கிரவுண்டிலே வட்டம் போட்டுருந்த அந்த சின்ன காரை இப்ப காணோம். அந்த மைதானத்திலே எங்களை தவிர வேற யாருமே இல்லை. நீள நீளமா விழுந்த சாயங்கால நிழல் எல்லாம் நெருங்கி ஒன்னு சேர்ந்து நேரம் கருப்பாயிண்டு வந்து, இது சாயங்காலமா காலம்பரவான்னு மனசை மயக்கிறது. காலம்பர நேரம்னு நினைச்சுண்டா அதே மாதிரி இருக்கு. தூரத்திலே அயன் பிரிட்ஜிலே விளக்கு எரிகிறது. பீச் ரோடு முழுக்க விளக்கு எரிகிறது. இன்னும் வெளிச்சம் இருக்கிறதுனாலே விளக்கை பார்த்தாதான் அது எரிஞ்சுண்டு இருக்குன்னு தெரிகிறது. நான் என் ரிஸ்ட் வாட்சை பார்க்கிறேன். மணி 6:30 ஆயிடுத்து. நான் இவரை திரும்பி பார்க்கிறேன். இந்த பக்கம் திரும்பாமல் அந்த பக்கத்து கதவிலே மோவாயை ஊனிண்டு வெளியே பார்த்துண்டு இருக்கார். இல்லை, கண்ணை மூடிண்டு இருக்கார். நெத்தியிலே முடி சரிஞ்சு கிடக்கு. அன்னைக்கு மாதிரியே இவரை நான் நன்னா பார்க்கிறேன். இப்பவும் கூட அப்போ மாதிரி இல்லைன்னாலும் இவர் அழகாத்தான் இருக்கார். அப்போ ஒரு மாதிரி அழகு, அப் டு டேட் ஸ்டைல். அப்பவும் அப்படித்தான், இப்பவும் அப்படித்தான். காத்து இந்த பக்கம் திரும்பி அடிக்கிறச்சே லேசா இருந்த சென்ட் வாசனை இப்போ மூக்கை தொலைக்கிறது.
இவர்கிட்ட இருக்கிற பணத்தை மைனஸ் பண்ணி பார்த்தா இந்த ஆளுக்கு மதிப்பு என்ன இருக்குன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. இந்த உடம்பாலெல்லாம் உழைக்க கூட முடியாது. இருக்கிற சொத்து கூட இவரா சேர்த்ததா இருக்காது. தன் லைஃப்ல இவர் கெடுத்த முதல் பெண்ணே நான் தான் சொன்னாரே. வாட் அபவுட் ஹிஸ் ஒய்ஃப்? தாலி கட்டின்றதுனாலே அவளை கெடுத்ததா இவர் நினைக்கல போல இருக்கு. இப்படிப்பட்ட மனுஷனுக்கெல்லாம் தாலி கட்டிண்டு இருக்கிறவள் பணப்பெருமையை தவிர வேற என்ன பெருமை கொண்டாடிக்க முடியும்? ஆமாம், இவரை எதுக்கு இப்படி வர சொல்லி இதெல்லாம் பேசிண்டு இருக்கேன்னு இன்னமும் எனக்கு புரியலையே. இதிலே புரிய என்ன இருக்கு? இது என்னோட உரிமை. எஸ், திஸ் இஸ் மை ரைட். நான் சிரிச்சிட்டேன் போல இருக்கு. இவர் டக்குன்னு திரும்பி என்னை பார்க்கிறார். இந்த 12 வருஷமா என்னையே நினைச்சுக்கிட்டு இருந்த நீ என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு காலமாச்சான்னு இவர் கேட்கிறச்சே இவர் என்னத்தையோ இல்லாததை கற்பனை பண்ணிக்கிறாருன்னு எனக்கு புரிகிறது. ஆனா மாமா சொல்ற மாதிரி இவர் என் மேல அவநம்பிக்கை கொண்டுடலைன்னும் எனக்கு புரிகிறது. என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் அது எவ்வளவு உண்மையோ அதைவிட கொஞ்சம் அதிகபட்சமாகவே இவர் நம்புறாருன்னு எனக்கு தெரிகிறது. பாவம், இவரை நான் ஏமாத்தப்படாது. நான் சொல்றேன், நோனோ, அப்படியெல்லாம் இல்லை. 6 மாசத்துக்கு முன்னாடிதான் நான் உங்களை நினைச்சேன். இந்த 6 மாசமா நான் உங்களை தேடினதுதான் உண்மை. அதுக்கு முன்னே நான் உங்களை தேடணும்னு நினைக்கவும் இல்லை, தேடவும் இல்லை. இவர் கொஞ்ச நாழி யோசிச்சு கேட்கிறார். அதுக்கப்புறம் நீ காலேஜை விட்டு நின்னுட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா உன்னை தேடிக்கிட்டு நான் வரலன்னாலும் அந்த பக்கமா நான் வேற எதுக்காவது வந்த போது கூட நீ என் கண்ணிலே படலே. ஆம் ஐ ரைட்? எனக்கு ஏனோ பெருமூச்சு வருது. அதுக்கப்புறம் நான் பட்டதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும்னு நினைச்சுக்கிறேன். நெஞ்சு உலர்ந்து உதடெல்லாம் வறண்டு போறது. இவரை நான் கடைசியா பார்த்த நிமிஷத்திலே இருந்து இப்ப பார்த்துட்டு இருக்கேனே, இந்த நிமிஷம் வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் இவருக்கு சொல்லி மாளுமான்னு நினைக்கிறச்சே திகைப்பா இருக்கு. ஒரு ஆர்டர்ல இல்லாம ஒரு விஷயத்தை நினைக்கிறதுக்குள்ளே இன்னொன்னு முளைக்கிறது. அது மாதிரி மனுஷா முகங்களும் அவ சொன்ன வார்த்தைகளும் அடியும் வசவும் காலேஜ் ஹாஸ்டலும் வீடும் ஃப்ரெண்ட்ஸும் லெக்சரர்ஸும் படிச்சதும் எழுதினதும் எல்லாம் காதிலே கேட்கிற சத்தமாகவும் கண்ணுக்கு தெரிகிற காட்சியாகவும் கசமசன்னு குழம்பி என் தலையை சுத்தி உள்ளேயும் வெளியேயும் குடையறது. கண்ணை மூடி தலையை உளிப்பிண்டு ஒரு பக்கமா சாஞ்சுக்கிறேன். வாட் இஸ் த மேட்டர்னு என்னமோ கேட்டுண்டு என் தோள் மேலே இவர் கை வச்சுட்டார். சின்னு துள்ளி முழிச்சுக்கிறேன். ஐம் சாரின்னு சமாளிச்சுண்டு என் முகத்திலே வந்துட்ட கோபத்தை மாத்திண்டு சமாதானமா பார்க்கிறேன். பாவம், இவருக்கு கையெல்லாம் நடுங்கிறது. தப்பா நினைச்சுக்காதேங்கோ, நானும் உங்களை ஒன்னும் தப்பா நினைச்சுடலே. ஏதோ நினைவில் இருக்கிறச்சே திடீர்னு மேலே கைப்பட்ட உடனே என்னை அறியாமல் நான் ப்ரீஆக்ட் பண்ணிட்டேன்னு தொணன்னு நானே என்னமோ உளர்றேன். நம்ம வேற எங்கேயாவது போலாமா? இருட்டி போச்சுன்னு பயந்த குரலிலே அவர் கேட்கிறார். ஓ எஸ். அப்படியே அயன் பிரிட்ஜ் வழியா பீச் ரோட்டிலே போய் மெரினா கேண்டீன்லே காஃபியோ கூல்ட்ரிங்கோ சாப்பிடலாமா? ஓ எஸ். 12 வருஷத்துக்கு முன்னே இதே மாதிரி ஒரு சாயங்காலம் இதே காரிலே, அப்போ நான் பின் சீட்டிலே உட்கார்ந்துண்டு இருந்தேன். இவரோட இந்த கிரவுண்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டு இதே மாதிரி திரும்பி போனதுக்கு அப்புறம் இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்ததை எல்லாம் அழிச்சுட்டு இந்த காருக்குள்ளேயே நான் வளர்ந்து முன்பக்கத்து சீட்டிலே வந்து உட்கார்ந்துட்ட மாதிரி, இதுக்கு நடுவிலே ஒண்ணுமே நடக்காத மாதிரி, நான் கெட்டு போகாத மாதிரி, சித்த முன்னே சீன்னு சொன்னப்ப இவர் பதறி போய் விலகினாரே, அது மாதிரி இவரை விலக்கிட்ட மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணிக்கிறேன். கார் போயிண்டு இருக்கு. இப்போதான் நான் கவனிக்கிறேன்.
இந்த காருக்கு மட்டும் ஸ்டியரிங் இடது பக்கம் இருக்கு. மத்த கார்களுக்கெல்லாம் அப்படி இல்லையே. ஒருவேளை பஸ் ஸ்டாப்பிலே நிக்கிறவா மேல உரசுற மாதிரி கொண்டு நிறுத்தி லிஃப்ட் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கார் ரொம்ப வசதியோ என்னமோ. நானாக பேச ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இந்த ஊரை விட்டே போயிட்டேன். அன்னைக்கு உங்களோட கார்ல வந்தேனே, அதுதான் அந்த காலேஜுக்கு நான் கடைசியா போனது. தெருக்கோடியிலே ஐம் சாரின்னு சொல்லிட்டு என்னை இறக்கி விட்டுட்டு நீங்க போயிட்டேள். யாரோ அடிச்சிட்ட மாதிரி நான் அழுதுண்டே போனேன். எங்க அம்மா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு அழுதேன். ஓ மை குட்னஸ்னு நாக்கை கடிச்சுண்டறார். யாரடி சொல்லுன்னு அம்மா அடிச்சாள். நான் யாருன்னு சொல்லுவேன்? அப்புறம் என்னென்னவோ ஆச்சு. அப்புறம் தஞ்சாவூரிலே எங்க மாமா ஆத்துக்கு போயிட்டேன். திருச்சியிலேயும் சிதம்பரத்திலேயும் படிச்சேன். வேலை கிடைச்ச இந்த 5-6 வருஷமா இங்கேதான் இருக்கேன். நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகாது. அதனாலே எனக்கு ஒன்னும் வருத்தம் இல்லை. ரொம்ப சந்தோஷம். ஆனால் கல்யாணமாகாத ஒருத்திக்கு இங்கே மரியாதை இல்லை. கல்யாணமும் இல்லாமல் புருஷ துணையும் இல்லாமல் ஒருத்தி இருக்க முடியுங்கிறதை யாரும் நம்ப மாட்டேங்கிறா. இருக்கலாம்னு யாரும் அனுமதிக்க மாட்டேங்கிறா. இதுக்காக நான் போய் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிண்டு கெட்டு போக முடியுமா சொல்லுங்கோ? இவர் ஒரு தடவை என்னை பக்கவாட்டிலே திரும்பி பார்க்கிறார். இவர் எங்கேயாவது அழுத்து வைக்க போறாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறேள்? நானே கேட்கிறேன். ஒரு தடவை தொண்டையை கணைச்சுக்கிறார். உனக்குத்தான் பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. நான் எல்லாம் ஒன்னுத்துக்கும் லாய்க்கில்லாதவன். குட் ஃபார் நத்திங். நீ என்னமோ படிச்சிருக்கேன்னு சொல்றியே, அந்த தகுதிக்கெல்லாம் பக்கத்திலே கூட வந்து நிக்க எனக்கு அருகதை இல்லை. இங்கிலீஷ் பேசுறேனேன்னு பாக்குறியா? படிச்சது ஸ்கூல் வரைக்கும் தான். ஆனாலும் கான்வென்ட் எஜுகேஷன். என்ன லாபம்? இப்ப சுத்தமா பேசுறதுக்கு தமிழ்லேயும் முடியல, இங்கிலீஷ்லேயும் முடியல. அதனாலே பல சமயம் பேசுறதுக்கே பயமா இருக்குன்னு சிரிச்சுண்டேதான் சொல்றார். ஆனா இவர் மனசிலே எவ்வளவு தாழ்வு மனப்பான்மையும் வருத்தமும் இருக்குன்னு என்னாலே புரிஞ்சுக்க முடியறது. 2 பேருமே கொஞ்ச நாழி மௌனமாயிடுறோம். கார் போய் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே நுழையிறது. கார் போய் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே நுழையிறது. இவர் கேட்கிறார், நீ வெஜிடேரியன் தானே? ஐ திங்க் யூ ஆர் அ பிராமின். பேச்சை பார்த்தா அப்படித்தான் தெரியுது. நான் பதில் ஒன்னும் சொல்லலே. கார் போய் நிக்கிறது. ஒரு வெயிட்டர் வரான். இவருக்கு சலாம் வைக்கிறான். இவரை தெரியும் போல இருக்கு. அடிக்கடி இங்கே வருவாரோ? என்ன சாப்பிடுறே? பிஸ்கட் அண்ட் டீ? டீ மட்டும். ஓகே, டீ மட்டும் கொண்டு வா. அவன் போன புறம் என்னை வெளிச்சத்திலே நன்னா பார்க்கிறார். உன்னை பார்த்ததிலே எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது, வருத்தமாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் எதையோ யோசிக்கிறார். அப்புறம் இங்கிலீஷ்ல சொல்றார், எதுவோ விளையாட்டுத்தனமான ஒரு விபத்து மாதிரி நடந்துட்டதை மறந்துட்டு இருக்கணும் நீ. அதுக்காக வாழ்க்கையே வீணடிக்கிறதா? One should take things easy in life. எனக்காக இவர் ரொம்பவும் நிஜமாகவே பரிதாபப்படுறார்னு தோன்றது. யூனோ, நான் உன்னை பார்க்க வர்றேன்னு சொன்னேனே, அப்ப நான் நினைச்சது உனக்கு கல்யாணமாகி இருக்கும், 2-3 குழந்தைங்க கூட இருக்கும். ஏதோ நீ ஒரு ஃப்ரெண்ட் என்கிற முறையிலே என்கிட்ட ஏதாச்சும் உதவி கேட்கிறியோ, இல்லைன்னா ஜஸ்ட் ஃபார் அண்ட் அக்வென்டன்ஸ்க்காக ஃபோன் பண்றியோன்னு தான் நினைச்சுக்கிட்டேன். ஓ, கல்யாணமும் பண்ணிண்டு அதுக்கப்புறமும் இந்த மாதிரி உங்களை கூப்பிட்டு சந்திக்கிற பெண்களும் இருக்காளோன்னு நான் நக்கலா கேட்கிறேன். இந்த உலகத்திலே இல்லாதது எது? ஆனா உன்னை மாதிரி வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற பொன் எனக்கு தெரிஞ்சவரை நீ ஒருத்திதான். இவர் பேசிட்டு இருக்கிற போதே நான் குறுக்கே கேட்கிறேன்.
அது எப்படி முடியும்? என் மனசாட்சியை ஒரு பக்கம் விடுங்கோ. இந்த மாதிரி கெட்டு போனவள்னு பகிரங்கமாயிட்டப்புறம் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க யார் முன் வருவா? வாட் ஆர் யூ டாக்கிங்? கெட்டு போறதுன்னு ஐ கேன் சே மெனி கேசஸ். ஒருத்தனோட வாழ்ந்து டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறவங்கலாம் இந்த காலத்திலே இருக்காங்க. நீ கெட்டு போனதை கூட நின்னுக்கிட்டு பார்த்தாங்களா எல்லாம்? நான் உன்னை சந்திச்சதுக்கு ஒரு பலன் இருக்கணும். சீக்கிரம் அது என்ன அது சொல்லு. வெயிட்டர் டீ கொண்டு வரான். இவர் கப்பன் சாசரை வாங்கி என் கையிலே கொடுக்கிறார். இவரும் ஒன்னு எடுத்துக்கிறார். வெயிட்டர் போறான். டீயை உறிஞ்சிண்டே சொல்றார், உனக்கு கல்யாணம் செய்து வச்சு பார்க்கணும் எனக்கு. ரியலி உன்னை மாதிரி ஒரு பொண்ணு வாழ்க்கையை இப்படி வீணாக்குறது நியாயமில்லை. நானே உனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாப்பிள்ளை பார்த்து கொண்டாரேன் பார். இந்த கெட்டு போறது அது இதுங்கிற விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப அப்பாலே இருக்கிறவனா கொண்டாரேன். அதுக்கு நீ என்ன சொல்ற? அவன் இப்போ முன்ன மாதிரி இல்லை. அவன் ரொம்ப கண்ணியமான மனுஷனா மாறிட்டான். ஆம், அவன் ஒரு கணவான்னு ஆர்கேவி இவரை பத்தி சொன்னாரே, அதை இப்ப நினைச்சுக்கிறேன். இதை கேட்டதற்கு நன்றி. பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். இன்றைய பொழுது இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி.